ஆதிதேவ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மக்கள் ஏன் மாற்றத்தை விரும்புகிறார்கள்? இது பல பேரோட ஒரு கேள்வி. மக்களுக்கு எதுக்கு மாற்றம் வேணும்? ஒரு அரசியலில் மாற்றம் வந்துருச்சுன்னா என்னென்னலாம் நடக்கும்? அதுதான் ஒரு முக்கியமான தேவையே மக்களுக்கு. அந்த வகையில் வாக்குறுதிகளை பல கட்சிகள் இப்போதைக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஒரு சில கட்சிகள் அறிவிச்சும் இருப்பாங்க. நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தோட வாக்குறுதிகளில் ஒரு சில உண்மைகள் அடங்கி இருக்கு. அது என்னன்ட்டு ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலாவதா உரத்தட்டுப்பாடு. உரத்தட்டுப்பாடு நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாகவே நடந்திருக்கு. கிராமப்புறங்களில் ஏகப்பட்ட விவசாயிகள் இதனால் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் தஞ்சாவூர் கூட்டத்தில் கூட தளபதி விஜய் அவர்கள் உரத்தட்டுப்பாடை மையமாக வச்சு ஒரு கருத்தும் சொல்லியிருந்தார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்வி. சென்னையில் இருக்கவங்க மட்டும்தான் படிக்க முடியும், கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க படிக்க முடியாதுன்ற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அது எப்படின்னா அவங்க விவசாய குடும்பமாக இருக்கலாம், அவங்களால முடியாது, படிப்பு செலவு படிக்க வைக்க முடியாத நிலைமையில் இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருந்தார். அது என்னன்னா 2 ஏக்கர். அதாவது இது ஒரு சாத்தியக்கூறான ஒரு வாக்குறுதினே நம்ம சொல்லலாம் மக்களே. 2 ஏக்கர் நிலம் வச்சுருக்கவங்களுக்கு அரசே கல்வி செலவை ஏற்கும். அதில் இன்க்ளூடிங் மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும். இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தானே. இதில் நம்ம ஒரு மாற்று கருத்து தெரிவிக்க தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் படிக்க வச்சிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே ஒரு சிலர் அரசியல் விஞ்ஞானிகள் ஒரு சிலர் கேட்குறாங்க. அதுக்குத்தான் அவர் தெளிவாக ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரு. என்னென்னா 2 ஏக்கர் நிலம் உள்ள அவங்க என்ன 2 ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்கன்னா அவங்க சின்னதாக தான் விவசாயம் பண்ண முடியும். அவங்களுக்கு ஒரு ஏழ்மையான குடும்பமாக தான் இருக்க முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதே மாதிரி அவங்க அரசு பணியில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? மத்திய மற்றும் மாநில அரசு பணிகளில் சாராதவர்களாக இருக்கணும். அதையுமே அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. அது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5 ஏக்கருக்கு மேல் நிலம் உள்ளவங்களுக்கு, ஓகேங்களா, 5 ஏக்கருக்கு மேல் நிலம் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் 50% வரை ரத்து செய்ய போகிறாங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எடுத்தோம் கவுத்தோம் நான் நான் இன்னைக்கு ரத்து பண்ணுறேன்பா, பயிர்க்கடன் முழுவதுமாக ரத்து அப்படின்னு சொல்லி வாக்குறுதியை கொடுக்கல. அதுக்கும் ஒரு வரைமுறை வச்சுருக்காங்க. அந்த வரைமுறையெல்லாம் நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது, ஓகே இதெல்லாம் ஒரு சாத்தியக்கூறு, இதுக்கெல்லாம் ஒரு சாத்தியக்கூறு இருக்குன்ட்டு நம்ம நம்பலாம். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் நிலம் உள்ள விவசாயிகளுக்கு கூட்டுறவு பயிர்க்கடன் ரத்து சொல்லிட்டாரு. 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 50% சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு எதிரான எந்த திட்டமும், அதாவது கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எதிரான எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்துடுவாங்க. நான் இந்த இடத்துல ஒரு ஆலை வருதுப்பா, உங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும், இங்கே ஒரு பெரிய மில் வருது அப்படின்னு சொல்லி காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்குது தான். இதெல்லாம் நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி விவசாயிகளுக்கு எதிரான எந்த ஒரு திட்டமும் அமல்படுத்த மாட்டோம், அமல்படுத்தினாலும் அதை ஆதரிக்க மாட்டோம். உண்மையிலே இதுவும் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். மக்களே, நீங்கள் இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் இளைஞர்களாகி நீங்கள் தான் இதெல்லாம் நீங்கள் கொண்டு போகணும். ஏம்மா இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் நம்மளுக்கு நல்லது, இதை நீங்கள் தான் தெளிவுபடுத்தணும். படித்த இளைஞர்கள் கையில் தான் நாளைய தமிழகம் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல் கொள்முதல் நிலையங்கள் பாதுகாப்பு. யூஸ்வலாக போன மழையிலலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு ஒரு விவசாயி, வயசான ஒரு விவசாயி, அவரோட கண்ணீர் மல்க ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருப்பாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேன், குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சேன் நெல்லுங்க ஐயா, வீணாக போச்சு. அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக திங்க் பண்ணி ஆகணும். அவங்க சேர்த்து வச்சது தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட்றோம். அவங்களும் வாழ்வாதாரம் இல்லாமல் போயிடுச்சு, நம்மளுக்கும் வாழ்வாதாரம் இல்லாமல் போயிடுச்சுன்னா மக்கள் நம்ம எங்கே போவோம்? ஓகேங்களா? அதாவது அந்த பயிர்களை தேக்கி வைக்க முறையான, அதுவுமே நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கணுன்றது இந்த திட்டத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் நெல் கொள்முதல் நிலையங்களில் கமிஷன் முழுவதுமாக தடுக்கப்படும். நிறைய நடந்திருக்குங்க. ஒரு மூட்டைக்கு 10-20ன்ட்டு அவங்களுக்கு வர லாபமே அதுதான். மூட்டைக்கு வர லாபத்தில் 10-20 கமிஷன் அடிக்கிறது அந்த முகவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அது முழுமையாக தடுக்கப்படும். விவசாயிகளுக்கு
ஒரு பயனுள்ள திட்டம் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 500 ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு கடை. இந்த திட்டம் ஏன்? இதை ஏன் நம்ம கொண்டு வரணும்? ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 1500 ரேஷன் கார்டு இருக்குது, 1500 குடும்பம் இருக்குது அப்படின்னா ஒரே ரேஷன் கார்டில் போய் நின்றுக்கிட்டு அத்தனை பொருளும் வாங்குவதற்கு கூட்டம் தள்ளுமுள்ளாடலாம். அப்படி இல்லையா, போதிய வசதி இல்லாமல் போகலாம், அந்த டைமில் வந்து கிடைக்காம போகலாம். 500 குடும்பங்களுக்கு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும், கடைகள் பிரித்து இது பண்ணும். இன்னொரு முக்கியமான ஒரு அறிவிப்பு மக்களே என்னன்னா, ரேஷன் கடைகளில் அரிசியை தவிர்த்து பிற பொருட்கள் எல்லாமே வந்து பேக்கெட் செய்து விற்கப்படும். சர்க்கரைலாம் வாங்கணும்னா தனியாக ஒரு பை கொண்டு போகிறாங்க, அதில் வந்து நிறைய வேஸ்டேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பேக்கெட் பண்ணி ஒரு ஒரு நீட்டான முறையில் வந்து விற்கப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கும் போது அவர் அந்த வாக்குறுதியை சொல்லும் போது நிறைய பேர் வந்து அதை விமர்சனம் பண்ணாங்க. ஆண் விற்பனையாளர்களுக்கு ஆண் எடையாளர், பெண் விற்பனையாளர்களுக்கு பெண் எடையாளர். இது ஏன் இப்படி பிரிக்கணும், புரியல எனக்கு, ஏன் இது தேவையில்லாத திட்டம் அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை மக்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமப்புறத்தில் ஒரு ஏரியாவில் தான் என்ன நடந்திருக்கு, அந்த விற்பனையாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எடையாளர் வந்து ஒரு பெண், ஒரு பட்டேல் இனத்தை சார்ந்தவர். அந்த பெண்ணிடத்தை வந்து பாலியல் சீண்டுதல் நடத்தியிருக்காரு. அதை வந்து மிரட்டி கேஸை வாபஸ் வாங்கலாம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து யோசித்து தான் வந்து இதை செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் விமர்சனம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பார்த்துக்குங்க. அது பெண்கள் பாதுகாப்புக்கான ஒரு திட்டம் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மீனவர்களுக்கு வந்து ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்தார். என்னென்னா, மீனவர்களின் பாதுகாப்பு ஒன்றிய அரசு கிட்ட வலியுறுத்திட்டே தான் இருப்போம். அவங்க பாதுகாப்பு முக்கியம். கடல் விவசாயிகள் அப்படி சொன்னார். கடல் விவசாயிகள்னால் வந்து மீனவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கண்டிப்பாக நடக்கும் இதுமாதிரி சொன்னார். கல்வி, மருத்துவம், ரேஷன், குடிநீர், சாலை, இது எல்லாமே தான் நம்மளுக்கு அடிப்படை தேவை. என்னப்பா நீங்கள் சொல்லிட்டீங்க, ரோடு போட்டால் சரியாயிடுமா? எலெக்ஷன் டைமில் மட்டும் ரோடு போடுறாங்களே, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைம்லையுமே ரோடு சுத்தமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு சின்ன வாகனம் கூட அந்த சின்ன ஒரு பள்ளத்தில் கூட விழுந்து எந்த ஒரு உயிரும் பறி போகக்கூடாது. சாலை நல்லா இல்லைன்னா எப்படி வண்டி ஓட்ட முடியும்? வேகமாகவோ அதிவேகமாகவோ போகாமல் மெதுவாக போகிறவங்களுக்கே வந்து விபத்துலாம் ஏற்பட்டிருக்கு. நிறைய விபத்து அந்த மாதிரி நடந்திருக்கு. சின்ன ஒரு குழி தான் இருந்திருக்கும், ரோட்டில் விழுந்து இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க நடவடிக்கை. அதுக்கான நடவடிக்கை சாத்தியக்கூறு. மெயினான திங் வந்து ஊழல் லஞ்சம் இல்லாத ஆட்சி. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? எப்பா எல்லாரும் சொல்லிட்டாங்க, நான் ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி, பண்ணவங்களுக்கே நம்ம மறுபடியும் ஓட்டு போடணும்? பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க, நீ இப்போ சொல்கிறீங்க, அவங்களுக்கே நீங்கள் மறுபடியும் வாய்ப்பு தரணும். நான் கேட்குறேன், நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாருல்ல, இவருக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. கரெக்டாக தானே நான் கேட்குறது? என்னோட கோரிக்கை கரெக்டான கோரிக்கை தான். இதை தான் வந்து படித்த இளைஞர்கள் வந்து புரிஞ்சிருக்காங்க. இப்போதைக்கு புரியாதவங்களுக்கும் புரிய வைக்கணுன்றது தான் நம்மளுடைய மெயினான நோக்கமே, ஓகேங்களா? அதுக்கப்புறம் எனக்கு இந்த கட்சி வந்து 5000 தந்துட்டாங்க, எனக்கு இந்த கட்சி வந்து 10,000 தரப்போகிறாங்க, அது எலெக்ஷனுக்கு அப்புறமா வரப்போகிற திட்டம். எலெக்ஷன் டைமில் ஐயோ நான் அவங்ககிட்ட கை நீட்டு காசு வாங்கிட்டேன், அவங்ககிட்ட தான் ஓட்டு போடணும் அப்படின்ற மனப்பான்மையிலேருந்து வெளியே வந்துடுங்க. அது உங்களோட பணம், நீங்கள் வாங்கிக்கோங்க. மாற்றத்தை நோக்கி நீங்கள் வேற ஒரு சின்னத்துக்கு வாக்களிக்கணும். இதுதான் வந்து முழுமையான ஒரு வேண்டுகோளும் கூட. தமிழ்நாட்டில் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அநாகரிகமாக கொலைகள் நடக்குது, பாலியல் சீண்டுதல் நிறைய நடக்குது. இது எல்லாமே நிறைய விமர்சகர்கள் வந்து கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணி போனீங்கன்னா எப்படி அந்த கேள்வியை நீங்கள் கேட்க முடியும்? இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையே நீங்கள் அவ்வளோ தூரம் கொண்டு வரீங்க. அதே விஷயம் நேற்று யாருக்குன்னா நடந்ததுன்னா வாயை மூட்டு கம்முன்னு இருக்கீங்களே. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நடக்குது, அப்போல்லாம் வாய் மூட்டு கம்முன்னு இருக்கீங்களே. அதாவது மக்களே, நம்ம தான் புரிஞ்சுக்கணும், இது போன்ற நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது. நம்ம யாருக்கு ஓட்டு போட போகிறோம், நம்ம குடும்பத்தார் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்கன்றத தீர்மானிக்க போகிறது நாளைய இளைஞர்களாக இருக்கட்டும், இன்றைய இளைஞர்களாக இருக்கட்டும், வருங்கால சன்னதிகளாக இருக்கட்டும், ஆண்ட சன்னதிகளாக இருக்கட்டும், நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா இருக்கட்டும், அவங்களுக்கும் சொல்லி புரிய வைங்க. காலங்காலமாக நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன், இனிமேல் அதுதான் போடுவேன் சொல்லி வறண்டு பிடிக்காமல் ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்கள் வரணுன்றது தான் என்னோட ஆசை. நன்றி மக்களே, இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி நம்மளுடைய கொள்கைகளை, நம்மளோட திட்டங்கள் எல்லாம் வந்து தெளிவுபடுத்துங்க. மாற்றத்தை நோக்கி ஒரு அரசியலை
கொண்டு வாங்க. இந்த வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான தேவைகள் என்னென்ன இருக்கும், இல்லை இந்த மாதிரிலாம் வந்து இன்னும் சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவா. ஸ்பான்சர் பை ட்ரிபிள் ஆர் கேட்டரிங் சர்வீஸ். ட்ரிபிள் ஆர் கேட்டரிங் சர்வீஸ் கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓவரால் சென்னை சிட்டியில் வந்து இவங்களோட கேட்டரிங் சர்வீஸ் பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம்.